வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்தில் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. Welcome to day 11. 11வது நாள் படிப்பிற்கு, ஸ்டடி டைமுக்கு, 11th சாப்டருக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கின்றேன். We are still in the first purpose, முதலாவது நோக்கம். இதுவரைக்கும் 3 நாள் படித்திருக்கிறோம். முதலாவது நோக்கம் என்ன? ஆராதனை. அந்த முதலாவது நோக்கமாகிய மொத்தம் 5 நோக்கங்களை படிக்கப் போகிறோம். மனிதனை தேவன் உண்டாக்கியதற்கு 5 purposes, the general purposes. உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனுக்கும் தேவன் வைத்திருக்கிற ஒரு ஜெனரல் பிளான். இந்த ஜெனரல் பிளானுக்கு பிறகு நீங்கள் தேவனோடு கூட உள்ள நெருங்கிய ஐக்கியத்தை வளர்த்து கொண்ட பிறகு இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்கள் அந்த 5 நோக்கங்களை வாழ்க்கையிலே நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, அபியாசிக்கும் பொழுது, தேவன் உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் பர்பஸை உங்கள் வாழ்க்கைக்கென்று குறிப்பாக வேறு யாருக்கும் அதை அவர் சொல்லவில்லை, உங்கள் லைஃப் அசைன்மெண்ட்டு என்ற காரியங்கள் நீங்கள் இந்த ஜெனரல் பர்பஸில் கரெக்டாக வந்துட்டாலே யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் த ஸ்பெசிஃபிக் பர்பஸ், தட் வில் பி ரிவீல்டு. பட் அது வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் பர்பஸ்லேயே நீங்கள் செயல் பண்ணலாம். ஸோ நோக்கம் தெரியல, வில் ஆஃப் காட் தெரியல என்ற குழப்பத்திற்கே இடமில்லாத அளவிற்கு இந்த புத்தகம் நமக்கு தெளிவை கொண்டு வரப்போகிறது. இது 4வது நாள். இந்த முதலாவது நோக்கமாகிய ஆராதனை என்ற காரியத்தை படிக்கிறதுல இன்றைய தலைப்பு பிகமிங் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வித் காட். தேவனுடைய முகத்தில் புன்முறுவலை கொண்டு வருவது எப்படி? ஹவு டு புட் ஸ்மைல் இன் காட்ஸ் ஃபேஸ் என்ற ஒரு காரியத்தை பார்த்தோம். ஆண்டவரை எப்படி நாம் மகிழ்ச்சிப்படுத்துவது என்ற காரியத்தை நாம் பார்த்தோம். ஆராதனையின் மையம் என்ன? வாட் இஸ் த ஹார்ட் ஆஃப் வர்ஷிப்? சரண்டர். அதை குறித்து நாம் படித்தோம். இன்றைக்கு இந்த லைஃப் ஸ்டைல் ஆஃப் வர்ஷிப், வாழ்க்கையே ஒரு ஆராதனை முறை என்ற கண்ணோட்டத்திலே நாம் இதை படித்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு சிநேகிதர் ஆகுதல், தேவனுக்கு நெருங்கிய நண்பன் ஆகுதல். கேன் யூ பிலீவ் தட் த கிரியேட்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ், அண்ட சராசரங்களை எல்லாம் உண்டாக்கின தேவன், எல்லாவற்றுக்கும் அதிபதியாய் இருக்கிற, ஒருவரும் உண்டாக்காமல் என்றென்றைக்கும் இருக்கிற, no one created him, he exists always from eternity past to eternity future. கடந்த காலம் நித்தியம், பிந்தின காலம் நித்தியம், ஒரு முடிவில்லாத காலத்தில் என்றென்றைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகி கொண்டிருக்கிற an omnipotent, invisible, perfect God. சர்வ வல்ல, காணக்கூடா ஒரு பூரண தேவன், எல்லைக்குட்பட்ட, வரையறைக்குட்பட்ட ஒரு பாவியாகிய மனுஷனோடு தேவன் நட்பு கொள்ள விரும்புகிறார் என்பதே ஒரு பெரிய, ஒரு நம்ப முடியாத ஒரு உண்மை, ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். Knowing and loving God is our greatest privilege. And being known and loved in God's
pleasure. அதாவது நாம் அவரை நேசிக்கிறது, அவரோடு உறவு கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பெற்ற பெரிய ஸ்லாக்கியம். ஆனால் நம்மை அறிந்து கொள்ளுவதும் நம்மை நேசிப்பதும் அவருக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பேரின்பம். It is his greatest pleasure and it is our greatest privilege. ஆமென். எரேமியா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து ஆரம்பிக்கட்டும். ஜெரேமியா சாப்டர் 9 and verse 24. எரேமியா 9:24. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளில் பிரியமாயிருக்கிறேன். God takes pleasure. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறவர்கள் தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். சிலர் ரதத்தை குறித்தும் சிலர் குதிரையை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். Some will trust in chariots, some will trust in horses, but I will trust in my God. Knowing and loving God is our greatest privilege. And for God, for us to know him and to be loved by us, he counts it a great pleasure. ஆமென். இந்த ஒரு மென்மையான உறவை நாம் நம்முடைய பகுதியிலே வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு உத்தரவாதம் உண்டு. We are called to develop, cultivate this relationship. ஆமென். நாம் தேவனை ஒரு நியாயாதிபதியாக, ஒரு மீட்பராக, தகப்பனாக, இரட்சகராக, ஆண்டவரும் எஜமானுமாக, உண்டாக்கிய சிருஷ்டிகராக, இப்படி பல விதத்திலே நாம் அறிந்திருக்கலாம். பட் knowing God as a friend is a possibility. Cultivating friendship with God, developing an intimate relationship with God is possible. தேவனோடு கூட ஒரு நெருங்கிய உறவை வளர்த்து கொள்வது என்பது சாத்தியமான ஒரு காரியம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல, since we were restored to friendship with God by the death of his son, while we were still his enemies, we will certainly be delivered from eternal punishment by his life. நாம் அவருக்கு பகைவர்களாய் இருக்கும் போதே அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே நாம் தேவனுக்கு சிநேகிதன் ஆக்கப்பட்டதால், தேவனுக்கு சிநேகிதர் ஆக்கப்பட்டதால், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல உள்ள காரியத்தை தமிழ் அப்படியே சொல்றேன். நாம் அவருக்கு பகைவர்களாய் இருக்கும் போதே அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே நாம் தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். தேவனுக்கு சிநேகிதர் ஆக்கப்பட்டதால் அவருடைய ஜீவனால் நாம் நிச்சயமாக நித்திய ஆக்கினிலிருந்து விடுதலை பெறுவோம். தேவன் உங்களுடைய சிறந்த நண்பராக இருக்க விரும்புகின்றார். ஆமென். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அவரை உண்டாக்கிய சிருஷ்டிகராக, ஆண்டவராக, எஜமானாக, மீட்பராக, தகப்பனாக, நியாயாதிபதியாக, இரட்சகராக, இப்படி நாம் பல விதத்திலே அவரை அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்கலாம். ஆனால் இப்பொழுது சிநேகிதராய் இருப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார் என்பதை படிக்கிறோம். இந்த நியாயாதிபதி, ஆண்டவர், எஜமான், உண்டாக்கியவர், சிருஷ்டிகர், மீட்பர், பிதா, இரட்சகர் என்ற இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லுகிற வசனங்களை சொல்லுகிறேன் குறிப்பெடுக்கிறவர்களுடைய நலனுக்காக. சங்கீதம் 95:6, சங்கீதம் 136:3, யோவான் 13
13. யூதா 1 அதிகாரம் 4 வசனம். 1 யோவான் 3 அதிகாரம் 1 வசனம். ஏசாயா 33 22. ஏசாயா 47 4. சங்கீதம் 89 26. இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையெல்லாம் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுகிற வேத வசனங்கள். பட் அதை காட்டிலும் கடந்து தேவனுடைய சிநேகிதன் ஆகும்படி Almighty God yearns to be your friend, longs to be your friend. This is the shocking truth. அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சத்தியம். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் இந்த விதமான ஒரு உறவோடு இருந்தார். முதலாவது படைக்கப்பட்ட மனிதனாகிய ஆதாம் ஏவாளோடு. He enjoyed an intimate relationship with them. No rituals, no ceremonies, no religion. சடங்குகள், ஆச்சாரங்கள், மதம் எதுவும் இல்லை. ஆனால் சிம்பிள் லவ்விங் ரிலேஷன்ஷிப், ஒரு அன்பான ஒரு சிநேகம், ஒரு நெருங்கிய ஒரு நல்லுறவு. பயமோ குற்ற உணர்வோ எதுவும் இல்லை ஆதாம் ஏவாளுக்கு. ஜஸ்ட் டிலைட், fellowshipping with God, and he delighted in them. அவர்களோடு கூட பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாம் ஏவாளோடு சம்பாஷிக்க தேவன் தோட்டத்திலே உலாவி வருவதை நீங்கள் ஆதியாகமத்திலே வாசிக்கலாம். ஆரம்ப அதிகாரங்களிலே தேவனுடைய இடைவிடாத பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க ஏற்படுத்தப்பட்டு இருந்தாலும் வீழ்ச்சிக்கு பிறகு இந்த ஐடியல் ரிலேஷன்ஷிப்பை நாம் இழந்து விட்டோம். மனுக்குலம் இழந்து விட்டது. Although we were made to live in God's continual presence, after the fall, that ideal relationship was lost. பழைய ஏற்பாட்டில் சில பக்தர்கள் மட்டும்தான் இந்த தேவனோடு நெருங்கிய அந்த நட்பிலே இருந்ததை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மோசேயை குறித்து, ஆபிரகாமை குறித்து தேவனுடைய சிநேகிதன் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதை இருதயத்திற்கு ஏற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு, ஏனோக்கு, நோவா ஆகியோர் தேவனோடு நெருங்கிய உறவு கொண்டவர்கள் என்பதை வேதம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட சிலரை தவிர அநேகர் பழைய ஏற்பாட்டில் தேவனை குறித்த ஒரு பயத்துடனும் பதற்றத்துடனும் தான் ஜீவித்தார்கள் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். There were some exceptional individuals who had enjoyed a very special close relationship with God. மோசே, ஆபிரகாம், தாவீது, யோபு, ஏனோக்கு, நோவா என்ற பெயர்களை நான் சொன்னேன். வசன குறிப்பு வேணுமா? எழுதி கொள்ளுங்கள். யாத்திராகமம் 33, 11 மற்றும் 17 வசனங்கள். 2 நாளாகமம் 20 அதிகாரம் 7 வசனம். ஏசாயா 41 அதிகாரம் 8 வசனம். யாக்கோபு 2:23. அப்போஸ்தலர் 13:22. ஆதியாகமம் 6:8 ஏனோக்கை குறித்து அங்கே வாசிக்கலாம். ஆதியாகமம் 5:22. ஐ திங்க் 6 நோவாவை குறித்து வாசிக்கலாம். 5:22 ஏனோக்கை குறித்து வாசிக்கலாம். யோபு 29:4. இது பழைய ஏற்பாட்டு கதை, சரியா? ஆனால் புதிய ஏற்பாடு என்று வரும் பொழுது இயேசுவுக்கு பிறகு அவர் நம்முடைய பாவத்திற்கான பரிகாரத்தை சிலுவையிலே செலுத்திய பிறகு, தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்த பிறகு, அந்த திரை என்பது மனிதனுக்கும் இந்த தேவனுக்கும்
ஒரு பிரிவை கொண்டு வருகிற, ஒரு தடையை கொண்டு வருகிற, ஒரு செப்பரேஷனை குறிக்கிறது அந்த தேவாலயத்திலே இருந்ததான அந்த வேல், அந்த ஒரு திரை. அது இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது அது கிழிந்தது, மேல் துவங்கி கீழ் வரைக்கும். இப்ப டைரக்ட் ஆக்சஸ் டு காட் இஸ் மேட் பாசிபிள். தேவனோடு கூட நெருங்கிய உறவு யாராக இருந்தாலும், ஒரு ஆசாரியனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, ஒரு முழு நேர ஊழியர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தேவனோடு சிநேகிதராகிவிட்டோம், அல்லது தேவனுடைய சிநேகிதர் ஆகுவதற்கு வேண்டிய அந்த கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிக்குள்ள வந்து விட்டோம். உறவு என்பது ஏற்படுத்தப்பட்டது ரட்சிப்பு மூலமாக. பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் பல மணி நேரம் தங்களை சுத்திகரிக்கிறதற்கும் ஆயத்தப்படுவதற்கும் தேவனை சந்திக்கிறதற்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள போவதற்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க, இப்பொழுது இயேசுவின் மரணத்திற்கு பிறகு எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்திற்கு தைரியமாய் வரலாம். நான் ஒரு சில வசனத்தை காட்டுறேன், கொஞ்சம் நீங்க இதை நல்லா புரிந்துக்கிடுங்க. ரோமர் 5:1, ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமன்ஸ் 5:1. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம். முன்பு தேவனுக்கு பகைவர்களாய் இருந்தோம், இப்பொழுது நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இங்க பாருங்க, we have peace with God. இங்கிலீஷ்ல அப்படித்தான் போட்டிருக்கு, பீஸ் வித் காட். இங்க பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல தேவ சமாதானம்னு ஒன்று இருக்கும், the peace of God. அது உங்களுடைய ப்ரேயர் லைஃப்னால, நீங்க அவரையே நம்பி அவருடைய சமூகத்துல இருக்கிறதுனால உண்டாகிறதான ஒரு காரியம் தேவ சமாதானம், the peace of God that passes all understanding. அது வேற, அதை குறித்து நாம் விரிவாக படிக்க முடியும். அது தேவ சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறது. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் இல்லையா? உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கறதில்லை, அது வேற. நீங்கள் உலகத்தில் உள்ள காரியத்தில் கவலையிலும் மற்ற காரியங்களிலும் அழுத்தங்களிலும் சிக்கி இருக்கிற வேளையில் ஒரு தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்வதற்கு, அந்த தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு a life of prayer and being in the presence of God gives you that peace. Peace is not absence of war. It's not free from problems. But in the midst of all the chaos, you are at peace. நீங்கள் சமாதானத்தோடு இருக்கிறீர்கள். தேவ சமாதானம் அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் அதையும் அனுபவிக்கணும். ஆனால் ரட்சிக்கப்படும் பொழுது நடந்த காரியம் என்ன தெரியுமா? பீஸ் வித் காட். தேவனோடு சமாதானம். பாருங்க, தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆர் யூ தேர்? ரோமர் 5:1, ரோமர் 5:11 பாருங்கள். அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின, தேவனோடு இப்போ ஒப்புரவாகுவதற்கு, ரெக்கன்சைல் வித் காட் த ஃபாதர், அதை ஏற்படுத்துவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். இதுதான் ரெக்கன்சிலியேஷன் வித் காட், பீஸ் வித் காட். ஆமென். இதுதான் அடிப்படை. இந்த அனுபவம் இல்லாதவர்களை நாங்கள் சில நாட்களுக்கு முன்னதாகவே இந்த புத்தகத்தில் ஆரம்பத்தில், நான் நினைக்கிறேன் 7வது நாள் என்று நினைக்கிறேன், அந்த நாளில் உங்களுக்கு இந்த பிரிவிலேஜை கொண்டு வருவதற்காக, தேவனை அறியாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்கள் உள்ளத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்துவே. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். I am the way, the truth and the life. No one comes to the Father except through me. John 14:6. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believes in him should not perish but have life eternal. John 3:16. தேவகுமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவகுமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு இந்த
ஒரு ஆக்சஸ் டு காட் நமக்கு உண்டாகிறது. இன்னொரு காரியத்தை கவனிங்கள். 2 கொரிந்தியர் 5:19 வந்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 5:19 வந்தீங்கன்னா, அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் இருக்கும். அதுல என்ன போட்டிருக்கு தெரியுமா? அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, பாருங்க, பாவியாகிய மனுஷனை அவர் தம்மோடு தேவனோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். பவுல் சொல்றாரு, now we are reconciled, but those who are reconciled with God is now given the ministry of reconciliation to take it to the people outside to tell this good news. இதுதான் 5வது நோக்கம். அதற்கு பிறகு நம்ம டீட்டெயிலா வரலாம். இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வசனங்கள். Friendship with God is possible only because of the grace of God and because of the sacrifice of Jesus. இயேசுவினுடைய சிலுவை மரணம் தியாகத்தினாலும் தேவனுடைய கிருபையினாலும் அன்பினாலும் தான் நமக்கு இந்த தேவனோடு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் சாத்தியம் ஆகிறது. ஆமேன். சத்துருக்களாயிருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிநேகிதர்களாக மாற்றிய தேவனாலே என்று வாசிக்கிறோம். ஆமேன். பிரைஸ் காட். பழைய பாடல் ஒன்று உண்டு. What a friend we have in Jesus. பிராண சிநேகிதர் உண்டே பாவ சஞ்சலத்தை நீக்க. What a friend we have in Jesus. All our sin and shame to care. நம்முடைய எல்லா காரியத்தையும் பாவ சஞ்சலத்தை எல்லாம் நீக்குவதற்கு பிராண சிநேகிதர் உண்டே என்ற அருமையான பழைய பாடல். பட் இன்னொரு கருத்து நான் சொல்றேன், கவனிங்க. இந்த பாடல் இயேசுவின் சிநேகிதர் என்ற பாடல் தான். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதர் உண்டே என்று சொல்லி இயேசுவை குறித்து அந்த பாடல் சொல்லுகிறது. ஆனால் இன்னொன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்ல போகிறேன். எனக்கு இதை தியானிக்கும் பொழுது அதிக சந்தோஷத்தை கொண்டு வந்த காரியம், ஆவியிலே ஒரு பரவசத்தை கொடுத்த காரியம், திருத்துவ தேவனாகிய கர்த்தர் பிதாவோடு நமக்கு ஐக்கியம், இயேசுவோடு ஐக்கியம், பசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம். இது மூன்றும் சாத்தியம் தெரியுமா? நான் 3க்கும் வசனம் கொடுக்கிறேன், எழுதி கொள்ளுங்க. 1 யோவான் 1:3 பிதாவோடு ஐக்கியம். 1 கொரிந்தியர் 1:9 இயேசுவோடு ஐக்கியம். 2 கொரிந்தியர் 13:14 ஆவியானவரோடு ஐக்கியம். 3ஐயும் பார்த்துடலாமா? 1 யோவான் 1:3 1 John chapter 1 verse 3. நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிற உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பிதாவோடும் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது ஐக்கியம். அப்ப பிதாவோடுங்கிறதுக்கு ஒரு வசனம் பார்த்துட்டோம். குமாரனுக்கும் இங்க வசனம் இதுவே போதும், குமாரனோடு ஐக்கியம் என்பதற்கும். ஆனாலும் இன்னொன்றை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:9 1 Corinthians chapter 1 verse 9. நம்முடைய குமாரனும் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு, fellowship with Jesus. 1 John 1:3 talked about fellowship with the Father. 2 கொரிந்தியர் 13:14 2 கொரிந்தியர் 13:14 13-14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் ஹல்லேலூயா. We can have friendship with the triune God. திருத்துவ தேவனோடு கூட நாம் உறவு கொள்ள முடியும். இயேசு சொன்னார் யோவான் 15:15
In John 15:15, Jesus said, the word for friend in this verse. Let me read that first. யோவான் 15:15 வாசிச்சிடலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் இனி உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். இது இயேசு சொல்லுகிற வார்த்தை. ஏனெனில் என் பிதாவின் இடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். I literally tell everything that I know. That is what Jesus is saying. Because you are my friend. இந்த இடத்துல இந்த ஃப்ரெண்ட் என்ற வார்த்தை ஒரு கேஷுவல் அக்வைண்டன்ஸ், ஒரு எதேச்சியா நம்ம பார்த்து அறிமுகமாக்கப்பட்ட ஒரு நபர் அல்ல. அவர்களோடு நமக்கு சில நாட்கள் பழக்கம், இப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இது என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இல்லை. இட்ஸ் நாட் அ கேஷுவல் அக்வைண்டன்ஸ் வேர்ட் தட் இஸ் யூஸ்ட் தேர், பட் அ க்ளோஸ் ட்ரஸ்டட் ரிலேஷன்ஷிப். ஒரு நெருங்கிய நம்பகத்துக்கு உரிய ஒரு நட்பு. இது எதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், இதே வார்த்தை, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை திருமணத்தில் அந்த மாப்பிள்ளை தோழன் என்று சொல்வார்களே, the best man who stands near the bridegroom in the wedding. யோவான் 3:29 வாசிச்சிங்கன்னா, யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வசனம், அவன் தன்னை மணவாளனுடைய தோழன் என்று சொல்லுகிறான். அந்த அர்த்தத்தோடு சொல்லப்பட்ட வார்த்தை, a very close friend of the bridegroom who stands next to him on that very special moment of his life. அல்லது ஒரு ராஜ அரண்மனையில அந்த ராஜாவுக்கு இன்னர் சர்க்கிள்ல நெருக்கமா இருக்கிற அவருடைய நம்பிக்கைக்குரிய நண்பர்கள். In royal courts, servants must keep their distance from the king, but the inner circle friends enjoy close contact with the king, have direct access to the king, and know confidential information about the king. ராஜாவை குறித்து எல்லா காரியமும் தெரியும். ராஜாவை இடத்துல எப்பொழுது வென்றாலும் போகலாம். ராஜாவோடு நெருங்கிய சிநேகிதம் கொண்ட நண்பர்கள் உண்டு. அந்த வார்த்தை தான் இயேசு பயன்படுத்துகிறார் யோவான் 15:15. இதை நமக்கு புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது இல்லையா? மென்மையான மகத்துவமான அப்படிப்பட்ட தேவன் என்னோடு கூட அவ்வளவு நெருக்கமான உறவு கொள்ள விரும்புகிறாரா? இது ராஜாதி ராஜா, ராஜாக்களை குறித்து பேசுறோம். இது ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ். இன்னொரு காரியம் போட்டிருக்கு யாத்திராகமம் 34:14. He is passionate about you and he doesn't want you to associate with anyone else the way you associate with him. அவரோடு கூட நீங்கள் உங்களுக்கு வைத்திருக்கிற உறவு இருக்கே, அந்த விதமான உறவை வேறு யாரோடும் நீங்க செலவழிக்க கூடாது என்று அவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார், எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். when you spend a time with someone else more than him, அவர் jealous God என்று வாசிக்கிறோம். very passionate. He wants your friendship. Amen. And he wouldn't shortchange that for anything. He would not want you to have any close relationship with anyone else other than him. அவ்வளோ வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். நாம் தான் ரொம்ப பிஸி ஆயிடுறோம்ல. இந்த மகத்துவம் தெரிஞ்சதுன்னா, இந்த மேன்மை தெரிஞ்சதுன்னா, அப்போஸ்தலர் 17:26-27 படிச்சு பாருங்க. அவர் சகல அண்ட சராசரத்தையும் பூமியையும் நமக்கு வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா காரியங்களையும் அவரை நாம் தேடுவதற்கு, அவர்கள் நெருங்குவதற்காகவே செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாராம். பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 17:26-27. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, கிரியேட்டர் காட்,
பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து, பூமியில நம்மளை எல்லாரையும் இந்த இடத்துல குடியிருக்க செய்து, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். நமக்காக அந்த தங்குற இடம், ஊரு, எந்த குடும்பத்துல பிறக்கணும், அதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? அந்த விசேஷ நிலையில படைச்சிட்டு கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாய் தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. He does not want us to grope in the dark, but actually find him in the place that he has put us. நம்மை வைத்த இடத்துல இருந்து அவரை தேடி கண்டுபிடித்துக் கொள்ள, அவரோடு கூட இருக்க, அதற்காகவே எல்லாவற்றையுமே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். He made the entire universe and the earth with all the facilities that we have, just to seek him and to know him. அவரை அறிந்து கொள்ளுவது என்பது நமக்கு கிடைக்கப்பெற்ற ஸ்லாக்கியம். அவரை நேசிப்பது என்பது நமக்கு கிடைக்கப்பட்ட ஸ்லாக்கியம். நாம் அவரை அறிந்து அவரை நேசிப்பதை அவர் ஒரு பெரிய பேரின்பமாக கருதுகிறார். ஆரம்பத்தில் எரேமியா 9:24 வாசிச்சேன் இல்லையா? Those who want to rave about anything, let them rave about God. மேன்மை பாராட்டுகிறவன் தேவனை குறித்து மேன்மை பாராட்டட்டும், அதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார். இப்ப இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வித் காட் என்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்க, நம்முடைய பங்கு என்ன? அவரோடு ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்து கொள்ள நாம் என்ன செய்யணும்? How we can develop this friendship, which is a possibility. The Creator God, the invisible God, the perfect God, the omnipotent God, சர்வ வல்ல தேவன், காணக்கூடாத தேவன், பூரண தேவன், இந்த வரையறைக்குட்பட்ட இந்த மண்ணான மனுஷனோடு உறவு கொள்ள அவர் வாஞ்சிக்கிறார். இந்த மண்ணான மனுஷனாகிய நான் இந்த மென்மையான உறவை வளர்த்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? நட்பை வளர்த்து கொள்ளணுங்கிற ஒரு ஆசை வருதல்லவா? நான் பைபிள் காலேஜில் படிக்க வருகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஊழியத்தில் ஸ்டெப் இன் பண்ணுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு ப்ராக்டிக்கல் ஆலோசனை, உங்களுக்கு ஊழியத்தில் யார் ஃப்ரெண்டாக உங்களுக்கு கிடைக்கிறாங்களோ கிடைக்கலையோ, கேன் யூ பிகம் அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட்? மேக் காட் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். தேவனை உங்களுடைய சிறந்த நண்பனாக்கி கொள்ளுங்கள் என்பது என்னுடைய ஆலோசனையாக இருக்கும். மேக் ஹோலி ஸ்பிரிட் யுவர் ஃப்ரெண்ட். மேக் காட் யுவர் ஃப்ரெண்ட். மேக் ஜீசஸ் யுவர் ஃப்ரெண்ட். Enjoy a close, intimate relationship with the triune God. இந்த நட்பை வளர்த்து கொள்ளுவது எப்படி? பிரியமானவர்களே, ஒரு 6 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். Cultivating friendship with God, 6 things. இந்த சாப்டர்ல ஒரு 2 காரியத்தையும், அடுத்த சாப்டர்ல டே 12 ஒரு 4 காரியத்தையும் நாம் பார்க்க போகிறோம். So in the time that is remaining today, எனக்கு இருக்கிற இந்த மீதியான நேரத்தில் நீங்கள் அப்படித்தான் அந்த சாப்டர்லையும் நீங்கள் படிக்கும் பொழுது பார்ப்பீர்கள். We will look at 2 things that will help you to cultivate your friendship with God. நாளைக்கு மீதியான 4 காரியத்தை பார்க்கலாம். Totally 6 aspects that you need to consider and work on and develop. நீங்கள் ஒரு 6 காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் சரியாக கடைப்பிடிக்க நான் உங்களுக்கு இந்த புஸ்தகத்தின் மூலமாக சொல்லுகிற காரியம்.
அது இந்த புஸ்தகத்திலிருந்து நான் சொல்லுகிற காரியம். இன்றைக்கு இந்த 2 காரியம் சொல்லி முடிச்ச உடனே நாளைக்கு 4 காரியம் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இந்த 2 காரியத்தை இன்றைக்கே நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. இந்த 6 காரியத்தை நாம் படிக்க போகிறோம் இன்றும் நாளைக்கும். But let me remind you that we are still in the first purpose. முதலாவது நோக்கம் ஆராதனை. ஆராதனை என்பது பாடல் அல்ல, அல்லது பாடல் மட்டுமல்ல, இசை மட்டுமல்ல. It's beyond. It's far more than music. It's far more than songs. It's far more than ceremonies and rituals. It's your whole life. உங்க முழு வாழ்க்கையுமே தேவனுக்கு பிரியமாக வாழுவதுதான், அவர் எதிர்பார்க்கிற விதமாய் வாழுவதுதான் ஆராதனை என்பதை நாம் படிப்படியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது 4வது நாள். இந்த முதலாவது நோக்கத்தை பார்க்கிற இந்த ஜேர்னியில இங்க பிகமிங் அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட்ங்கிற காரியத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுகிறோம். 2 காரியத்தை இன்றைக்கு பார்க்கலாம். நம்பர் 1, த்ரூ கான்ஸ்டன்ட் கான்வர்சேஷன், தொடர்ச்சியான கலந்துரையாடல் மூலம், டாக்கிங் டு காட் and hearing God, a two-way communication, a dialogue prayer. வெறும் ஜெபம் அல்ல, நீங்களும் பேசணும், அவரும் பேசணும். அதுதான் உங்கள் ஜெப நேரமாக இருக்க வேண்டும். அமர்ந்து காத்திருப்பேன் என் அப்பாவின் சமூகத்தில், அவர் பேச நான் கேட்பேன், நான் கேட்க, நான் பேச அவர் கேட்பார். அதுவே என் ஜெப நேரம். அந்த அனுபவம், கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் ஒரு ஆள் மட்டும் பண்ணா அது மோனோலாக். Your prayer should never be a monologue. Your prayer time should never be a monologue. It should be a dialogue. Two-way prayer. You should speak, God should speak. நீங்கள் பேசணும், தேவனும் பேசணும். ஒரு நபரோட நீங்க அதிகம் பேசாவிட்டால் நட்பு வளராது. You will never grow a close relationship with God by just attending church once a week or even just having a little quiet time every day. நல்லா கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறது மற்றும் டெய்லி கொஞ்ச நேரம் பைபிள் படிச்சுட்டு அப்படி போறோம் தெரியுமா, இது உங்களை தேவனுடைய சிநேகிதராக மாற்றாது. டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் சொல்லுகிற தவறா புரிந்து கொள்ள வேண்டாம். சர்ச்சுக்கு போகக்கூடாது என்பதும் என்னுடைய பாயிண்ட் அல்ல, டெய்லி குவைட் டைம் பண்ணக்கூடாது என்பதும் என் பாயிண்ட் அல்ல. இன்ஃபேக்ட் தோஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கண்டிப்பா போகணும். நீங்க டெய்லி குவைட் டைம் வித் காட், டெய்லி அன்றாட வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் நீங்கள் அந்த நேரத்தை ஒதுக்கி டிசிப்ளினா செய்கிற காரியம் இம்பார்ட்டன்ட். But he, as a friend, wants us more than an appointment in the schedule. உங்களுடைய டெய்லி ஸ்கெடியூல்ல ஒதுக்கி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொடுக்குறீங்க தெரியுமா, அப்படியே ஃப்ரெண்டுக்கு நேரம் கொடுப்பீங்க? No. Your friend can walk into your office anytime. When you pass by somewhere, if your friend happens to be near, you will deviate and go and spend some time with him and then கண்டினியூ. கரெக்டா? நீங்கள் உங்களுடைய சிநேகிதரை பார்ப்பதற்கு அந்த வழியா போனீங்கன்னா நீங்க போயிட்டு நேரம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தானே வருவீங்க. உங்க ஸ்கெடியூல்ல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒதுக்கி அவரை நண்பர்னு சொல்றது சரியா படல இல்லையா? உங்களுக்கே தெரியுது இல்லையா? He wants me. அவர் தேவன் என்னை என்னுடைய அன்றாட அலுவல்லையே, என்னுடைய அன்றாட கான்வர்சேஷன்ல, என்னுடைய அன்றாட பிரச்சனைகள்ல, என்னுடைய அன்றாட சிந்தனையில் அவர் இருக்க விரும்புகிறார். ஆண்டவரோடு கூட ஒரு ஓப்பன் எண்டட் கான்வர்சேஷன், ஒரு அப்பாயின்மெண்ட்ல உட்கார்ந்து பேசுகிற ஃபார்மல் டாக் அல்ல. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவரத்தில் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது அல்ல. ஒரு ஓப்பன் எண்டட் கான்வர்சேஷன். பைபிள்ல சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கர் 5:17 pray without ceasing என்று
வாசிக்கிறோம். How do you pray? வேற எந்த வேலையும் செய்யாம ஜெபத்திலே இருக்கிறதையா சொல்றாரு? இல்ல. While shopping, while driving, while working, while doing anything in the day, you can still be thinking about God. தேவனை குறித்து நீங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கலாம். ஒரு மிஸ்கன்செப்ஷன், டைம் செட் அசைட் டு பி வித் him alone, தனியா அவரோடு கூட கொஞ்ச நேரம் இருக்கிறது மட்டும்தான் ஸ்பிரிச்சுவல் மோமெண்ட் என்று நினைக்கிறது தவறு. யூ கேன் பி அவேர் ஆஃப் his presence ரைட் த்ரூ த டே. அவருடைய பிரசன்னத்தின் அந்த அனுபவம், பிராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ பிரசன்னத்தில் பழக்கப்படுதல் என்ற அனுபவம் நமக்கு இருக்கலாம். ரிக் வாரன் அவர்கள் ஒரு புக்கை இன்ட்ரோடியூஸ் பண்றார். ஒரு 450-500 வருஷத்துக்கு முன்னால, 450+ இயர்ஸ்க்கு முன்னால வாழ்ந்த ஒரு மனுஷன் ஒரு பிரெஞ்சு மொனாஸ்ட்ரியில, ஒரு பிரெஞ்சு மக்களுக்குள் இருந்த ஒரு கத்தோலிக்க ஒரு அந்த ஆசிரமத்தில் இருந்த ஒரு நபர். அங்க உள்ள அந்த வாழ்க்கையை துறந்து தேவனுக்காக பணி செய்கிற பணியில இருக்கிற அவர்களுக்காக சமைக்கிற ஒரு வேலை. A humble cook in the French monastery, Brother Lawrence என்ற ஒருவர். அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு, Practicing the Presence of God. I have read that book. If you can, English speaking people, தமிழ்ல இல்லை, but you can try and read that book. அதை குறித்து இங்கே ரிக் வாரன் சொல்லுகிறார், Practicing the Presence of God, தேவ பிரசன்னத்தில் பழக்கப்படுதல். இந்த லாரன்ஸ் என்ற சகோதரர் அந்த பிரெஞ்சு மொனாஸ்ட்ரியில் இருந்தவர். he was able to turn even the most commonplace and menial tasks to converse with God. அன்றாட வாழ்க்கையில் அந்த சமையல் பண்ற போது, பாத்திரத்தை கழுவும் போது, சமைக்கும் போது, அடுப்பங்கரையில் இருக்கும் பொழுது தேவனோடு தேவ பிரசன்னத்தை சுமத்தல், தேவ பிரசன்னத்தில் பழக்கப்படுதல் என்ற காரியத்தை அவர் எழுதுகிறார் அவருடைய புஸ்தகத்தில். கெட்டிங் அவே டு பி ஜஸ்ட் வித் காட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் என்று போவது இம்பார்ட்டன்ட். பட் இதை நீங்கள் டெய்லி செய்ய முடியாதே, அடிக்கடி செய்ய முடியாதே. We don't have to always go to special retreats to have this experience. இந்த அனுபவத்தை, தேவனுடைய சமூகத்தை அனுபவிப்பதற்கு நாம் ஏதோ ஒரு அந்த ரிட்ரீட் சென்டருக்கு போயிட்டு வாரத்தில் ஒரு நாளோ அல்லது மாசத்துல 2 நாளோ அல்லது 3 மாசத்துக்கு ஒரு 3-4 நாளோ அப்படி போனா கூட இஸ் தட் எனஃப்? பட் டெய்லி எக்ஸ்பீரியன்ஸை பத்தியில பேசிக்கிட்டு இருக்கிறோம். True friends commune daily. True friends commune frequently. உண்மையான நண்பர்கள் அடிக்கடி பேசிக்கொள்வார்கள், அன்றாடம் பேசிக்கொள்வார்கள். இதைத்தான் இந்த பிரதர் லாரன்ஸ் என்பவர் அனுபவிக்கிறார். இதை குறித்து நன்றாக விரிவாக எழுதுகிறார் ரிக் வாரன் அவர்கள் இந்த பகுதியில். பிரதர் லாரன்ஸ் அவருடைய புக்கில் சொன்ன ஒரு காரியம், ஜெபத்தில் அதிக வார்த்தைகளை பயன்படுத்துவதை நான் ஆதரிப்பது இல்லை. நீண்ட சம்பாஷணைகள் கவனம் சிதறப்பண்ணும் தருணங்களாகும். இன்ட்ரெஸ்டிங்ல, இயேசு சொன்னார்ல, உங்கள் ஜெபத்தில் வீணான வார்த்தைகளை அலப்பாதிருங்கள் என்று சொன்னார். பரிசேயர்களும் இந்த ரிலிஜியஸ் லீடர்ஸும் பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிறவர்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்களை பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே என்று ஆண்டவர் சொன்னார் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். டயலாக் பிரேயர் என்று சொன்னேன். நீங்களே பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை, அவர் பேசட்டும், நீங்களும் பேசுங்க. அப்படியே சம்டைம்ஸ் 2 ஃப்ரெண்ட்ஸு இல்லை, அப்படியே கூட ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கிறதையே, அந்த பிரசன்னத்தில் இருக்கிறதையே
இல்லையா? விரும்புவாங்க இல்லையா பேசாட்டி கூட. ஆல் தீஸ் ஆர் திங்ஸ் தட் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் காட். தேவனுக்குள்ள நீங்க அனுபவிக்கலாம். கர்த்தரிடத்தில் விசாரித்தான் தாவீது, கர்த்தரிடத்தில் விசாரித்தான் தாவீது, என்கொயரிங் த லார்ட். தேவனிடத்தில் கேட்பது. 1 சாமுவேல் 23 படிச்சு பாருங்க. ஒரு 9 இடத்துல நீங்க தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்தில் விசாரித்தான், கர்த்தரிடத்தில் விசாரித்தான் இருக்கும். என்கொயர் த லார்ட். காட் கன்சல்டேஷன் டைம் ஐ யூஸ் டு ஹேவ். நான் சில காரியத்தை குறித்து யோசிக்கணும்னா கம்ப்ளீட்டாக குவைட்டன் பண்ணிட்டு ஒரு நாள் அப்படியே அந்த காரியத்தை குறித்து அப்படியே இல்லை கன்சல்டேஷனில் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போய் போவோம் இல்லையா, அது மாதிரி கன்சல்டேஷன் டைம் வித் காட். அந்த ப்ராஜெக்டை குறித்து யோசிக்கிறது இருக்கு. ஜெபிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, யோசிக்கிறது, பேப்பர் எடுத்து கிறுக்கிறது, அப்புறம் அப்படியே அதை குறித்து ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்றது, ஆண்டவரே என்று கேட்கிறது. கன்சல்டேஷன் டைம் வித் காட். யூ see things flowing, you see things being revealed. அல்லேலூயா. பாருங்க, டயலாக் பிரேயர், 2-way கான்வர்சேஷன், கன்சல்டேஷன் டைம் வித் காட், அவரிடத்துல போயிட்டு விசாரிக்கிறது. தாவீது அதை செய்தான். இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த பிராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட், இந்த தேவ பிரசன்னத்தில் பழக்கப்படுதல் என்ற காரியத்தை நான் ஒரு 6 செய்தியாக பேசியிருக்கிறேன். எப்படி இந்த தேவ பிரசன்னத்தில் பழக்கப்படுவது, எப்படி இந்த பிரதர் லாரன்ஸ் ஒரு புக்கு எழுதினாரோ, ஒரு 450 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவர். அது ஒரு ரெஃபரன்ஸ் டூல். நீங்க அதை படிக்கலாம். அந்த புக் இங்கிலீஷ்ல அவைலபிள். பிராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நான் தமிழ்ல ஒரு 6 செஷன் பிராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட், இதே யூடியூப் சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா பிராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட்னு சொல்லிட்டு ஒரு 6 காரியத்தை பைபிளில் உள்ள தேவ மனிதர்கள் எப்படி தேவ பிரசன்னத்திலே பழக்கப்பட்டார்கள், எந்த காரியமெல்லாம் உங்களை தேவ பிரசன்னத்துக்கு கொண்டு வரும், வாட் வில் ஆக்சுவலி அட்ராக்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் யோர் லைஃப் என்ற காரியத்தை, பல காரியத்தை, ஐ திங்க் அபவுட் 9 things ஐ எம் மென்ஷனிங் தேர். ஆமென். அது கூட சில தேவ மனிதர்கள் தேவ பிரசன்னத்தில் எப்படி இருந்தார்கள் என்ற காரியத்தையும் கூட நான் சொல்லுகிறேன். தேவன் அவர்களோடு கூட இருந்தார் என்ற பைபிள் ரெஃபரன்சஸை எடுத்து நான் அதில் பேசுகிறேன். ஜஸ்ட் சம்திங் மோர் ஃபார் யூ பியாண்ட் திஸ். இந்த காரியத்தை கடந்து இன்னும் லேர்ன் பண்ணுவதற்கு பிரசன்ஸ் ஆஃப் காட் என்ற காரியத்தில் ஒரு 6 செஷன் இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். ஆங்கிலத்திலே உள்ளவர்கள் பிரசன்ஸ் ஆஃப் காட் என்ற பிராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட் என்ற தலைப்பில் பிரதர் லாரன்ஸ் எழுதின புக்கு. சரி, இன்னொரு காரியம் சுவாச ஜபம். சொல்லுங்க, பிரெத் பிரேயர்ஸ். அப்பப்ப நீங்க நாளெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? இது ஒரு பிராக்டிக்கல் ஆலோசனை. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று 1 தெசலோனிக்கர் 5:17 ஆண்டவர் சொன்னாரே, அதை எப்படி நான் செய்கிறது? ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர், ஸ்தோத்திரம், உமது கிருபையால் நான் இங்கே இருக்கிறேன், தேங்க்யூ, உம்மை இன்னும் அறிய விரும்புகிறேன். ஜஸ்ட் 1 sentence. நான் உமக்கு சொந்தம், உம்மை நம்பி வந்துள்ளேன், உம்மை நம்ப உதவி செய்யும் இந்த காரியத்தில். நான் வாழ்வது உமக்காக, நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, தேங்க்யூ, நீர் என் தேவன். இப்படி நீங்க சில ஃப்ரேசஸை உச்சரித்து கொண்டே இருக்கலாம். ஃபாதர் பர்க்மன்ஸ் இதை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நீங்க நல்லா க்ளோஸா பழகினவர்களுக்கு தெரியும். ஹி வில் கீப் சேயிங் திஸ். உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா கூட ஆண்டவரோடு கூட இந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸை சொல்லிக்கிட்டே இருப்பாரு, டங்ஸ்ல பேசிக்கிட்டே இருப்பாரு. நீங்க பேசும்போது அப்படியே டங்ஸ்ல பேசிக்கிட்டே நீங்க சொல்றத கேட்பாரு. சம்டைம்ஸ் அவருக்கு அது கூட புரியாது. அவர் இங்கே தான் டியூன்டா இருக்காரு, ஆண்டவரோட தான். ஆமென். கீப் சேயிங் திஸ் and establish these thoughts within you. பைபிள் வசனம் ஒன்று பாக்கெட்டில் வச்சுக்கிடுங்க, ஒரு கார்டு, அதை எடுத்து வாசிங்க, அதை மனப்பாடம் பண்ணுங்க, மெமரைஸ், மெடிடேட். உங்க மைண்டை வசனத்தினால நிரப்ப பழக்கணும். இந்த வாட்சில் அல்லது உங்களுடைய ஃபோனில்
1 மணி நேரத்துக்கு ஒரு முறை அலாம் வச்சு, இல்லை அந்த அலாம் வந்த உடனே ஒரு 2-3 மினிட்ஸு குவைட்டன் பண்ணி கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு கூட பேசலாமே. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, ஒரு 25 years ago 30 years ago ஒரு வேர்ல்டு வைடு ஒரு மூவ்மெண்ட் ஒன்று, ஒரு எல்லாரும் செய்த காரியம் ஒன்று, பர்டிகுலராக யங் பீப்புள். வாட் வுட் ஜீசஸ் டூ? WWJD. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாலிப தம்பிமார்கள் எல்லாம் ஒரு இந்த ரிஸ்ட் பேண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா WWJD, வாட் வுட் ஜீசஸ் டூ. அப்போ எந்த ஒரு இடத்துலையும் இயேசு எதை செய்வாரோ அதை தான் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு காரியம். அண்ட் இட் வாஸ் a very popular ரிஸ்ட் பேண்ட். நாங்கள் கூட யூத் கேம்பில் ஒரு முறை அதை கொடுத்தோம். வாட் வுட் ஜீசஸ் டூ? யங் பீப்புள் லைக் டு வேர் ரிஸ்ட் பேண்ட்ஸ். ஸோ கிவ் தம் திஸ் ஒன். வாட் வுட் ஜீசஸ் டூ? இயேசு என்ன செய்வார்? அந்த எண்ணத்திலேயே நம்ம எப்பயும் இருக்கிறது. நல்லா கவனிங்க, ஒரு வார்னிங். இதெல்லாம் செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல உணர்வு, ஒரு தேவ பிரசன்ன உணர்வு வரணுங்கிறதற்காக நீங்க செய்யறது இல்லை. எல்லாமே அவருடைய நன்மைக்காக. He is feeling good. That's the most important thing. I want to honor God. I want to bring pleasure to him. I know this brings pleasure. இதை செய்தால் அவருக்கு பிரியமா இருக்கும். ஆமென். என்னை மையமாக வைத்து நான் செய்யக்கூடாது, அவரை மையமாக வைத்து நான் செய்யணும். ஆமென். ஸோ முதலாவது ஆண்டவரோடு ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்து கொள்வதற்கு அவரோடு கான்வர்சேஷன், தொடர்ச்சியான கலந்துரையாடல் ஆண்டவரோடு, கான்ஸ்டன்ட் கான்வர்சேஷன். இரண்டாவது, அதோடு கூட இன்றைக்கு முடிக்க போகிறோம். நம்பர் 2, through continual meditation. Constant conversation, continual meditation. Number 2, தொடர்ந்து அவரோடு கலந்துரையாடுகிற காரியம், தொடர்ந்து அவருடைய வசனத்தை தியானிக்கிற காரியம். The second way to establish a friendship with God is by thinking about His word right through the day. அவருடைய வசனத்தை நாளெல்லாம் நினைத்து கொண்டே இருக்கிறது. வேத வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி, அவர் செய்த காரியத்தை, அவர் சொன்ன காரியத்தை, அவர் யாராக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட காரியத்தை நாம் தியானிக்கணும். வாட் he has done, who he is and what he has said, those things need to be meditated. அவைகளை நாம் தொடர்ந்து தியானிக்கணும். சங்கீதம் 23:4, சங்கீதம் 143:5, சங்கீதம் 145:5, யோசுவா 1:8, சங்கீதம் 1:2. அல்லேலூயா. தியானம். சங்கீதம் 1 ஒரு நல்ல வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காத, பாவிகளுடைய வழியில நிற்காத, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத. 3 நோ. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காத, பாவிகளுடைய வழியில நிற்காத, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத. 3 நோஸ். இந்த 3 காரியம் செய்யாத. அதுக்கு பதிலாக என்ன பண்ண தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை நீ தியானம் பண்ணு இரவும் பகலும். நீ நீர்க்கால்களிலே நடப்பட்ட, தன் காலத்திலே தன் கனியை தருகிற, இலையுதராது இருக்கிற மரத்தை போல இருப்பாய். கரெக்டா? இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். Whatever you do, it will prosper. கையிட்டு செய்கிற ஊழியம்னு இல்லை, கையிட்டு செய்கிற எல்லா காரியம். நீங்கள் காரிய சக்தி உள்ளவன் ஆகணுமா? கர்த்தருடைய வேதத்தை தியானம் பண்ணுங்க பிரியமானவர்களே. யோசுவா லீடர்ஷிப்புக்கு வர்றான். மோசேக்கு அப்புறம் ரொம்ப பயமா இருக்கு அவனுக்கு லீடர்ஷிப்ல. ஆண்டவர் பேசுறாரு யோசுவா 1ஆம் அதிகாரத்தில், நான் உன்னோடு கூட இருப்பேன் மோசையோடு இருந்தது போல. அது ஒன்று. இன்னொன்று, மோசேக்கு சொன்ன வாக்கு தத்துவம், அதுக்கு முன்னால் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்துவம், அதெல்லாம் நினைப்பூட்டுறாரு. உன் கால் வைக்கும் தேசத்தை சொந்தமாக தருவோம்பாங்கிறாரு. ஸோ ப்ரெசன்ஸை கொடுத்துட்டாரு, ப்ராமிஸை கொடுத்துட்டாரு.
இன்னொரு காரியம், ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறாரு பாருங்க. ஒரு நியூ சீசனுக்குள்ள போகிற யோசுவாவுக்கு 3 காரியம். யோசுவா 1ஆம் அதிகாரம், பிரசன்ஸ், an assurance of his presence, a reminder of the promise and a prescription to follow. அந்த பிரிஸ்கிரிப்ஷன் என்னது? யோசுவா 1:8. நீ இந்த வேத புஸ்தகத்தை, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட காரியத்தெல்லாம் தியானம் பண்ண இரவும் பகலும் கவனமாயிரு, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். யூ வில் ஃபைண்ட் குட் சக்சஸ். லீடர்ஷிப் எடுத்த யோசுவா 7 வருஷத்துல 31 சேனைகளை வீழ்த்தி 20 பட்டணங்களை கைப்பற்றினான். Within 7 years of assuming leadership, Joshua defeated 31 armies and conquered 20 cities. எவ்வளோ பைபிள் இருந்துச்சு அவருக்கு? எவ்வளோ பைபிள் போர்ஷன் இருந்துச்சு? எவ்வளோ பைபிள் இருந்துச்சு அவருக்கு? யோசுவாவுக்கு மிஞ்சி போனால் முதல் 5 புஸ்தகம். ஒருவேளை யோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு காலத்தில் வாழ்ந்தவன் என்று வேத பண்டிதர்கள் நம்புகிறார்கள். சரி, ஒருவேளை யோபின் புஸ்தகம் இருந்திருக்கலாம். இந்த 5-6 புஸ்தகத்தை தியானம் பண்ணியே இவ்வளோ வெற்றி. நான் உங்களுக்கும் எனக்கும் 66 புஸ்தகங்கள் இருக்கிறதே, வேத புஸ்தகம் கையில் இருக்கிறதே. சங்கீதக்காரன் வேதத்தை குறித்து, இந்த மகத்துவங்களை குறித்து, தியானத்தை குறித்து சங்கீதம் 1 சொல்றாரு. அவருக்கு எவ்வளோ வேத பகுதி இருந்துச்சு? பழைய ஏற்பாடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூட அவர்கிட்ட இல்லையே. யோசுவாவுக்கு எவ்வளோ இருந்ததோ அதை விட வேணா மிஞ்சி போனால் நியாயாதிபதிகள் காலத்தின் சரித்திரம் இருந்திருக்கலாம். அதுக்கு மேலே இல்லையே. அவர் அந்த வேதத்தின் மகத்துவத்தை குறித்து அவர் சங்கீதம் 119 விவரிக்கிறார் பாருங்க. Psalm 119 is the longest chapter in the Bible. That Bible chapter is what talks more about the word of God. It celebrates the word of God in a believer's life. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வசனம் என்ன மகத்துவங்களை செய்ய முடியும் என்பதை நீங்கள் 119 சங்கீதத்தில் வாசிக்கலாம். அவருக்கு எவ்வளவு இருந்துச்சு வேத புஸ்தகம்? We have more than what David has, or we have more than what David had. We have more than what Joshua had. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 சாமுவேல் 3:21. தேவன் தமது வார்த்தையின் மூலம் தம்மை சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். வார்த்தை மூலம் சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். ஒன்று தெரியுமா? இன்றைக்கும் தேவன் அதே மெத்தட் தான் யூஸ் பண்றாரு. அவருடைய வார்த்தையின் மூலம் தேவன் அவரை வெளிப்படுத்துவார். தேவன் தமது வார்த்தையின் மூலம் தம்மை சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். 1 சாமுவேல் 3:21. பாக்கெட்ல ஸ்கிரிப்சர் கார்ட்ஸ் வைத்துக் கொள்ளுங்க. பைபிளை நீங்க ஃபுல்லா வாசிக்கிட்டே இருக்க முடியாது, வேலைக்கு போகணும், புரியுது? நீங்க பைபிளை எடுத்துட்டு போயிட்டு ஆபீஸ்ல வச்சு படிக்கவும் கூடாது, அது ரைட் அல்ல. பட் பைபிள் வசனத்தை நீங்க ஒரு கார்டில் எழுதி, டெய்லி ஒரு வசனத்தை எழுதி நீங்க பாக்கெட்ல வச்சுக்கலாமே. ஒரு 2-3 நாளைக்கு அந்த வசனத்தை வச்சிருக்கலாமே. வாரத்தில் ஒரு 2 வசனத்தை மனப்பாடம் பண்ணலாமே. நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு காஃபி டீக்கு நீங்க உட்காரும் பொழுது அதை எடுத்து நீங்க பார்க்கலாமே. திருப்பி யோசிக்கலாமே. இந்த நேரத்தில் ஒரு எச்சரிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். I want to warn you. கிழக்கத்திய மதங்களில் இருக்கிற, பிற மார்க்கத்தில் இருக்கிற தியானத்திற்கும் கிறிஸ்தவ தியானத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. ஈஸ்டர்ன் ரிலிஜியஸ் மெடிடேஷன், இந்த யோகா மெடிடேஷன்லாம் சொல்றாங்களே, people of God listen, that is not the same. அவங்க சொல்றதெல்லாம் empty your mind, empty your mind. The Bible says fill your mind. Empty mind is devil's workshop என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதுதான் அவங்க சொல்றாங்க, empty your mind. நிர்வாணா புத்த மார்க்கத்தில் இல்லையா? No, 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 no. Bible says fill your mind with God's word. நல்லா உங்க மனதை தேவனுடைய வசனத்தால் நிரப்புங்க. அதுதான் biblical meditation. It is not the same as the Eastern religious meditation. New Age
இன்றைக்கு இருக்கிற இந்த புதிய மதங்கள் எல்லாம், எல்லா மதத்தையும் இணைத்து இயக்கி கொண்டிருக்கிற மதங்கள் எல்லாம், நியூ ஏஜ்ல இருக்கிற ஒரு பிக் திங் மெடிடேஷன், டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் சொல்லுவாங்க, யோகாம்பாங்க. அது ஒன்லி எக்ஸசைஸும் பாங்க. நோ 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 நோ, ஐ வாண்ட் டு டெல் யூ கிளியர்லி டுடே, யோகா இஸ் நாட் ரைட். அது ஒரு எக்ஸசைஸ் தானே. யோகாவுடைய ரூட்டை படிச்சு பாருங்க. யூ ஆர் யோக்ட் வித் பிரம்மா. அதனுடைய போஸ், அதனுடைய காரியங்கள் எல்லாம் பாருங்க. இட்ஸ் டிமானிக். கேன் வி ஹேவ் கிறிஸ்டியன் யோகா? ஓ, யாருங்க உங்களுக்கு சொன்னது? இஸ் தேர் சம்திங் கால்ட் கிறிஸ்டியன் டெவில்? டெவில் இஸ் டெவில். ஐம் ஸ்ட்ராங்லி சேயிங் யோகா இஸ் டிமானிக். அதுல நிறைய லெவல் இருக்குது. அதுல அதிகமான லெவலுக்கு போனவங்களெல்லாம் நீங்க வெளியில கொண்டு வரதுக்கு டெலிவரன்ஸ் செஞ்சு தான் வெளியில கொண்டு வரணும். நிறைய பேர் அதுல இருந்து அதனுடைய கதைகளை சொல்லி இருக்கிறாங்க. there are books on that. இன்றைக்கு முழு உலகத்தில் யோகாவை இந்தியா கொண்டு போய் கொண்டிருக்கிறது. யோகா டே என்று நம்முடைய பிரசன்ட் கவர்மெண்ட் அதை டிக்ளேர் பண்ணி இருக்கிறது. பட் பைபிள்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்டியன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா, நோ நோ. I'm taking some time to explain because that is what is hitting today. ஏதோ மிஸ்டீரியஸ் ரிச்சுவல் பிராக்டிஸ் இல்லை இது. In isolation, it is something that you do on a daily basis by filling your mind with God's word. தியானம் பண்றது எப்படி பாஸ்டர்? தெரியல பாஸ்டர். கவலைப்பட தெரியுதா உங்களுக்கு? பிரச்சனையை யோசிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அதான கவலை. வசனத்தை யோசிக்கிட்டே இருங்க, அதான் தியானம். கவலைப்படுறதுக்கு எங்க ட்ரைனிங்கா போறீங்க, செமினாருக்கா போறீங்க இல்லையா? மெடிடேஷன், மெடிடேட்டிங் காட்ஸ் வேர்ட். தாவீதோ யோபுவோ தேவனுடைய சிநேகிதர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தால், அல்லது சிநேகிதராக இருக்கிற அனுபவத்தை நீங்கள் பார்த்தால், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு காரியம் தெரியுமா? they valued his word. யோபு 23:12 வாசிக்கிறோம் பாருங்க. யோபு 23 அதிகாரம் 12 இன்றைக்கு சில நிமிடங்கள் ஆகிறது, பட் லெட் மீ ஜஸ்ட் ஃபினிஷ் இட் ஆஃப். 23:12 அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை. யோபு, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. யோபு தேவனுடைய சிநேகிதனை போல இருக்கிற ஒரு மனிதன். தேவன் பிசாசவே சேலஞ்ச் பண்றாரு யோபு வைத்து. அந்த அளவிற்கு ட்ரஸ்ட் பண்ணுகிறாரு இவனை. யோபு மட்டுமல்ல, தாவீது சங்கீதம் 119, முழு சாப்டருமே 119 அப்படித்தான் சொன்னேன் உங்களுக்கு. இப்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 119:97 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம், நாள் முழுவதும் அது என் தியானம். சங்கீதம் 77:12 உமது கிரியைகளை தியானிப்பதும் உமது செயல்களை யோசிப்பதும், இவைகளை நான் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல இருந்து அப்படியே மொழிபெயர்த்து சொல்லுகிறேன். நண்பர்கள் சீக்ரெட் ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. God wants to share his secrets with you. ஆபிரகாமின் இடத்துல கர்த்தர் சீக்ரெட்டை ஷேர் பண்ணாரு. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆதியாகமம் 18:18. யோவான் 15:15 ஆண்டவர் சொல்றாரு, நான் எதையும் மறைக்கவில்லை என்று சொல்லுகிறார். தானியேல் 2:19. தானியேல் 2:19. Daniel chapter 2 verse 19. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்தில் தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். See, you can come to this level of your relationship with God. தேவனோடு கூட அவர் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதும் நீங்கள் அவரை ஸ்தோத்தரிக்கிறதும், ராக்காலத்தில் நைட் நேரத்தில் கர்த்தர் உங்களை தூக்கத்திலிருந்து எழுப்பி உங்களோடு கூட பேசுகிறதும், ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதும், நடக்க போகிற காரியங்களை முன்னறிவிக்கிறதும், பரிசுத்த தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் எதையும் தேவன் செய்வது இல்லை என்று ஆமோஸ் 3:7 வாசிக்கிறோமே, அந்த அனுபவம். 1 கொரிந்தியர் 2:7 முதல் 10 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. 1 Corinthians 2:7-10.
ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்துவாராம். கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ அதை தேவன் வெளிப்படுத்தினார். 1 கொரிந்தியர் 2, 9, 10, 7, 8 சேர்த்து வாசித்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய வசனத்தை தியானம் பண்ண ஆண்டவருடைய இருதயத்தையும் ஆண்டவருடைய மனதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். You will understand the secrets of God and the secret of even this life and the life to come. வரப்போகிற வாழ்க்கை குறித்த ரகசியமும் இந்த வாழ்க்கையை குறித்த ரகசியமும் தேவனுடைய மனதும் தேவனுடைய இருதயத்தையும் தியானிக்க புரிந்து கொள்வீர்கள். இன்றைக்கு அநேகர் இதை மிஸ் பண்றாங்க. சங்கீதம் 25:4 வாசித்து நான் முடிக்க போகிறேன். Psalm 25 and verse 4. ஆண்டவர் குறித்த ஒரு பயபக்தி நமக்கு தேவை. சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஆமென். Although he is a friend, அந்த ரெவரன்ஸ் போயிடக்கூடாது. ஆமென். அந்த டீப் ரெஸ்பெக்ட் ஃபார் காட், அந்த ரெவரன்ஸ் போயிடக்கூடாது. சிநேகிதர் தான். ஆனால் நீங்கள் யாத்திராகமம் 32, 33, 34 படித்து பாருங்க. மோசே எப்படி ஆண்டவரோடு பேசுகிறாரு பாருங்க. ஆதியாகமம் 18 ஆபிரகாம் எப்படி வழக்காடுறாரு பாருங்க. அப்படி நெருக்கமா பார்கெயின், நெகோசியேஷன், தேசத்திற்காக பட்டணத்திற்காக அப்படியே பரிந்து பேசுகிறதும் இல்ல, க்ளோஸா இதை செஞ்சிரு ஃப்ரெண்ட், நண்பா செஞ்சிரு, விட்டுறாத, அப்படி பேசுகிறார்கள் தேசத்திற்காக. ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? தொடர்ந்து அவரோடு பேசுவது, தொடர்ந்து ஒரு வசனத்தை தியானிப்பது. 2 காரியங்களை பார்த்துருக்கிறோம். இன்னும் 4 காரியத்தை நாளைக்கு பார்க்கலாம். Amen. Prayer lets you speak to God. Meditation lets God speak to you. Although in prayer you can hear God also. ஜெபத்தில் நீங்கள் தேவனோடு பேசுகிறீர்கள். தியானத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஜெபத்திலையும் ஆண்டவர் உங்களோடு கூட பேச முடியும். தியானிக்கிற நேரத்திலும் நீங்கள் ஆண்டவரோடு பேச முடியும். பட் லார்ஜ்லி பிரேயர் ஆண்டவரோடு நீங்கள் பேசுறது, தியானம் அவர் உங்களோடு கூட பேசுறது. Both are essential to becoming friends of God. Besides the 4 other things that we are going to look at tomorrow. நாளைக்கு பார்க்க போகிற 4 காரியத்தை தவிர்த்து இன்றைக்கு பார்த்த 2 காரியங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் என்னுடைய சிறந்த நண்பனாக இருக்க விரும்புகிறார். நான் அவரோடு கூட நட்பை வளர்த்து கொள்ள என்னை அர்ப்பணிக்க வேண்டும். ஜெபம் பண்ணலாமா? வெயிட் பண்ணாதீங்க நாளைக்கு வரைக்கும் மீதி 4 காரியத்தை படிக்கிறதுக்கு. இந்த 2 காரியத்தை கல்டிவேட் பண்ணுங்க. கியூரியாசிட்டியில் போயிட்டு அடுத்த சாப்டரையும் வாசிக்காதீங்க. இதை முதல்ல செட்டில் பண்ணுங்க. ஆமென். தகப்பனே, எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for speaking to us. We love you, Lord. May we cultivate our friendship with you. எங்களுடைய நட்பை உம்மோடு கூட வளர்த்து கொள்ளட்டும். எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you, people of God. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். எனக்கு தெரியும். ஆண்டவரோடு கூட சிநேகிதராக நம்ம எல்லாரும் மாறுவோம். ஒரு பர்சனல் ரிவைவலுக்குள்ள ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். This book brings personal revival. அங்கதான் தேசத்தில் எழுப்புதல் ஆரம்பிக்குது. இந்த புஸ்தகத்தை இந்த சரியான நேரத்தில் ஆண்டவர் கொடுத்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். God bless you. See you tomorrow.